கோயிலா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கிறோம் போட தானே அவளுக்கு அப்புறம் போடுறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஊத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்கவே முடியாத ஒரு போன வருஷம் நான் தான் வந்து எனக்கு இந்த ஊரை எனக்கு தெரியாது. நீங்க நம்ம தினசரி வந்து மளிகை சாமியம் போடுற மாதிரி மறக்கவே முடியாது, மைக்க கொடுக்கவே முடியாது. என்ன பேசணுமோ அதை பேசு. அப்புறம் ஊரை எடுத்துட்டு அறையுவேன். அன்பான அதிக பாசமான வாரி வாரி வழங்கக்கூடிய ஆமா இந்த தொகுதியில எம்எல்ஏ என்ன வேலை அதை பேசு. மூளை வளர்ப்பு சொன்னா மதுரை வளர்த்துட்டு வந்தோர்களை வரவேற்கும் இந்த கிராமத்தை நாடி வருகின்ற அத்தனை அன்புள்ளங்களையும் சிறப்பான சிரித்த முகத்துடன் வரவேற்று இங்கே பூப்புனித நீராட்டு விழா சடங்கு காது கூத்து போன்ற விழாவிற்கு ஒளி ஒளி அமைப்பு டீ பிளேட்டுகளா சாப்பிட நேரம் ஆகிட்டதா என்ன சொல்லணுமோ அதை சொல்ல அந்த குனிய வச்சு காந்த விட்டுவேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓட்டி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த அன்பு ஐயா நாகம்மா கோவிலினுடைய சிறப்பான ஒரு பூஜாரி நாகம்மா கோயில். அந்த கோயிலை வழிபடக்கூடிய இங்கே இருந்து ஆன்மீக பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த பூசாரி ஐயா அந்த அம்மா. அந்த ஆன்மீக என்ன மீன் ஆன்மீக ஆன்மீக பணியை ஈடுபடும் பூஜாரி ஐயா அவர்களுக்கு பணி கிடையாது, ஹீட்டு. துண்டு ஓட்டவருக்கு நன்றி. போதும் மாமா, நீங்க வீட்டுக்கு போங்க மாமா. இங்க வர சுடிதார தூக்கி போட்டு வந்திருக்க நீ வச்சுக்கிட்டு பாடி போட்ட புள்ள வெளிய பாடி வந்த நகரி ஜகிலிய போய் அந்த மேகி சாப்பிடுங்க. அப்பா வரேன் போங்க போங்க. ஏற்கனவே வாய விட்டா இருக்கேன். மயில் சிங்கிலி கஞ்சின கிளி சிரிக்கும் மாமா அம்மா ஓட்டம் வாத்தியாருக்கு ரோலிங் சாப்பிட்டா ஒன்னே பண்ணாத வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டான் பண்ணக்கூடாது. ஆய் தப்பு ஏதாச்சும் பண்ணி அழிக்காது. நீங்க தடுப்பூசி வச்சிருக்க மல்லிகைப்பூ அதை கசைக்கு அதில் தடவிட்டு அழிக்காது. காலித்தனமான வேலை நல்லா பார்த்தேன். உஷாருன்னா உஷாரு உங்க உடஞ்சான உஷாரு மாதிரி மண்ணை ஒட்டிதான் தீ குடிக்கல ஐயா. அது என்னங்க வந்திருந்து குரங்க பேட்டுக்கு மேல தாண்டவே இல்லையா. மாற மாட்டேங்குது. பாருங்க அல்ல எல்லாரும் பாருங்க. சூடத்தை அவர் அமர்த்தக்கூடிய சக்தி படைத்திருக்கிறார். அமர்த்துங்க. சரி
காமெடி நிக்கல போ. அது அவன் கிழமை மொத்தமா அதுவும் அமர்ந்துருச்சு. அது என்னது ரக்கம்மா பல்லாக்கு சும்மா சொல்லல. தாய் மாமன தாய் மாமன்னு சொன்னது தவறுதான். ஆனா எனக்கு மன்னிப்பீங்கன்னு தெரியும். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தரேன் ஒரு தடவை விட்டு கோயிலா 1 மணிக்கு மேல சாமியை ஊரான் தெய்வம் வேட்டையாடக்கூடிய நேரம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே இறங்க போகுது. நீ மைசெட்டை கூட ஆஃப் பண்ணி போடு. கொஞ்சம் வாலி மை ப்ளீஸ் ப்ரோ. கேட்டால் காத்துடுவேன். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துட்டேன். வின்னு விசில் வந்தால் என்ன தெரியுமா காரணம்? கரண்ட் பிரச்சனை. கரண்ட் இன்னைக்கு சுத்தம் இல்லை. அது ஐசி அமைக்கவில்லை. கோயிலாவை நினைத்து அமுக்குவது போல் அந்த கருவி கோக்கிக்கா அமைதியா இருங்க. நீ அடி. ஐஸ் கம்பெனி அடிங்கப்பா. அந்த வத்தியா கோயிலா கோயிலா இமயமலை எத்த தண்டியோ இதுல எது அருவா எது மனுஷன்? மார்ச் மணிக்கு நெல்லு பெரிய கருப்பு இந்த குண்டி முள் மாதிரி அசையக்கூடாது. முளைச்சு இல்லைங்க. சொல்லுப்பா. சாமி இறங்கிருமே அவ்வளவுதான். நீ வாங்கிக்கோங்க. எனக்கு தானே உன்னை டைலாக் பேசக்கூடாதுன்னு கொண்டு வந்தேன். என்னன்னா செஞ்சான்? அது மொண்டுல புண்ணு இருக்கு. உங்களுக்கு எச்சி விடுதா? அது டீப் பண்ணு போட்டு அவங்கள கசப்பில் வாங்கி ஐயா கோகர முண்டை ஆமுண்டை அப்படியே நிற்கிறான். அசையக்கூடாது. நாக்க நீட்டு 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 உள்ள விடு. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். மிஷின் நின்றுச்சுன்னா ஜென்ரேட்டர் போட்டு பெற்று போடுங்க.
அது நம்ம தான் ட்ரைனிங் நம்ம தான் போடுறது. அப்படி நீங்க சாட்சி அவங்க நாட்டில் நேற்று நிப்பாட்டிட்டாங்கன்னா அண்ணன் கத்து கத்திருங்க அண்ணன் நீ சொல்லவே வேணாம். அவங்க நிக்கிறாங்க நாசமா போறாங்க. வேணாம்ப்பா கொண்டு வைக்கிறாங்க முன்னாடி. அங்கிள் பாத்தியால போட தள்ளிட்டு அப்புறம் தெருவில் சூப்பி எடுத்துறீங்க. அந்த ரிமோட் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுங்க. அண்ணே ரிமோட் சுச்சி அண்ணே. அப்படி நீ வந்து அந்த பாலியல் வன்புணர்வு பாவம் ஒரு கைதட்டு கொடுக்குறோம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. நானே நடிச்சு நம்ம பேர் வாங்கிட்டு அந்த காசை நான் வாங்கிட்டு போயிடலாம். என்ன முடியும்? ஏன் ஒரு கஷ்டப்படுற குடும்பம் பாலமேடு இவனை பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா அந்த சிக்கன் கடையெல்லாம் வச்சிருப்பாங்க வண்டி கடை. அவனுக்கு என்ன சொல்றது கஷ்டப்படுறேன். இன்னைக்கு சொந்த வீடுலாம் கிடையாது. உண்மை அவங்க வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். அன்னைக்கு உண்மை ஒரு தகர சீட்டை போட்டு இன்னும் பட்டாலாம் கிடையாது. அது என்னைக்கு எடுத்துட்டுனாலும் எடுத்துட்டு போய் ரோட்ல தான் படுக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை. இவன் நாடக கலை மீது ஒரு ஆசை. இவனுக்கு அதே மாதிரி ஒரு அம்மா அப்பா கொண்டு வந்து அன்பாலயத்தில் விட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு கலை வந்தா பார்ப்பேன். ஏன்னா அன்பாலயத்தில் இருக்கிற மக்களை பார்த்துக்கிட்டே அவன் இருக்கட்டும் அவன் ஒரு ஆளை ஆக்கி விட்டேன். அவன் உண்மை தானே. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் கொண்டு சொல்றேன். யாரு பிள்ளையும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், இந்த ஊர் சுற்றுவேன், சொன்ன வச்சு கேட்க மாட்டேன்னு எவனாவது இருந்தான்னா கொண்டு வாங்க உரிச்சுறேன். ஆனா திருப்பி இதே கிராமத்துக்கு வரும் பொழுது இந்த கிராமமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உயர்ந்த மனுஷனா கொண்டு வந்துருக்கு. அவ்வளோ காசு ஒரு மேட்டர் கிடையாது. காசு ஒரு விஷயமே எனக்கு கிடையாது. இந்த வந்தாங்க அவன் வரணும்னு சொன்னது அன்பாலயத்துக்கு இல்லை, உன் ஆரப்பாளையத்துக்கு. ஆரப்பாளையத்தில் இருக்கிற நம்ம வீடு அதுக்கு வர கொஞ்சம் மிதிச்சு தாய் சாக அதுக்கு தானே புழக்க போடுறேன். இப்ப நீங்க என்ன தம்பி உன்னை கொன்ன வைக்கிறேன், என்னை அருவாக்க கூட வச்சிருக்கேன். அங்க எதுக்கு இருக்காங்க வேல்ராஜ் கேமராமேன்? காலையில புட்டேஜ் பார்க்கும்போது நினைச்சு அறையவே இல்லை. அறையும் போது நம்மளே கூப்பிட்டுங்க. நம்மகிட்ட ஒரு ஆப் இருக்கு, அதையும் அரைஞ்சு விடுங்க. அது ஆப் இல்லைங்க, வாங்கர்வா. அது எப்படி தம்பி பொம்பளை பிள்ளை கையமா இந்த வலச காலா இருக்கு. வண்டி ஓட்டு ஆடுவா அப்படி அவனை மறைக்காம வண்டி ஓடு. பொதுவா குட்டிய கிடா இதுதான் அவங்க. அது ஆனாடு ப்ரோ. அவன் வண்டி தான் போட்டாங்க, கொண்டியே போட்டான். ஆனா அந்த காலித்தனமான வார்த்தை எப்படி மாப்பிள்ள போயிட்டு வருது? கையெடு கையெல்லாம் அந்ததே அதுக்கு நல்ல விளையாடுக்கு அளவிட்ட உள்ள ஒரு தடவை நாகமான கண்ணு இல்லையா? இதுக்கு மேல தெய்வம் வந்து நிக்கிதே உங்க வேலை. உங்க நேர்த்திக்கிறனுக்கு ஒரு அளவு இல்லையா? அல்ல கோயிலா கோயிலா உனக்கு இது வட்டமா இருக்கு. ஆச்சு உங்களை சமாளிச்சுட்டே அந்த நிலைமையில இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுறீங்க மூணு பேரை. என்னமா சொல்றேன் அந்த நட்டாவலி வந்து பேசுறா சாப்பிட சொல்றேன். யார கோயிலா கொய்யா பழம் தோட்டத்துக்கு நீ வருவியா? ஆஹா வராது. இவங்க வீட்லயே மரம் வச்சிருக்காங்க, அதுல 2 கொய்யா பிஞ்சு இருக்கு. இந்த உலகத்துல அடிக்க லேசா தானே சொன்னேன், அதுக்குள்ள வலிக்குது சொல்ற. இப்பதான் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கேன். இனிமேல் தான்
ஆழம் அடிப்பேன். நீங்க என் தங்கமே ஆனந்து செருப்பு சத்தத்தை முன்னாடி அடிச்சுடுவேன். எதுக்கு தான் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கு. என்ன பொண்ணும் பூ மாதிரி தான் ஆண்டில் பண்ணணும். அதே மெதுவாக தான் இருந்தேன். தானே இருந்தேன். பல வித்த காமிக்கிறாங்களா? எந்த முட்டைக்கு மீன் போக கூடாது. ஜூம் பண்ணி எடுக்கிறான். காலையில 2 பேர்த்தையும் சாட்டிக்கிட்ட உரிச்சிருவேன். தையல் மிஷின் வரைக்கும் வந்துட்டியா? தம்பி இந்த பழத்தை மட்டும்தான் ஏற்றான். அண்ணா எங்கண்ணா உள்ள ஒரு பூவம்பழம் வச்சிருக்கான். அது பூவம்பழம் இல்லைங்க, இப்படிதானே இருந்துச்சு. ஏன கட்டி. உங்களுக்கு படலாம தானே கோயிலா? ஐ லவ் யூ. கோயிலா தான் சொல்றேன். இடையில வந்து ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி. ஆமா நீங்க அப்படியே ஒரு 12 கோடி பட்டத்தோட தான் வருவீங்க. எதிர்கால வாழ்க்கைய ஏழை ஏழை உளுந்தவனைக்கு அந்த சில்லறை எடுத்து காரியம் விட்டு அழுது தெரிவேன். உன்னை சீரழிச்சு விடுறதுக்காக நிறைய பேர் தெரியும். ஏற்கனவே நீங்க 3 பேர் சேர்ந்தது நான் சேர்ந்துருவேன். உன் வாழ்க்கையை நீ கெடுத்துறாத, என்னை நம்பு. கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா மாடு முதவாடியில விளையாடு. ரொம்ப கூடாது காலி கண்டா. மாடு முடி மாடு எப்படி தெரியுமா காதல பண்ண போய் என்னடா போவான்? அவர் பேச விட மாட்டீங்க. என்னெல்லாம் பேசுறீங்க? ஒரு மணி நேரமா அந்த 60 கையோட வலிக்கிறா. என்ன மாமா கோபல் மாமா? ஏன் உன்னை தெரியலாம்? என்ன செய்ய வா விடவா? பாண்டியன் ஏற்படுத்த ட்ரெயின் இருக்குல்ல, அதை ஓட்டுறதுக்கு ஆள்லையா போறீங்களா? ரோசை பட்டீங்கன்னா மறுபடியும் பானிபூரிக்கு சாம்பார் ஊத்துற மாதிரி ஆக்கி போடுவேன். பரவாயில்ல தூக்கு. சிலையாரு தோல்ல தூக்கு. முக்கு முறைச்சு முக்கு. அன்னைக்கு அப்படித்தான் முக்குன்னு சொல்லி 1.5 டம்மு வேண்டி வச்சுட்டேன். அன்னைக்கு என்ன நடக்க போகுது? அந்த ஆளி போய் திண்டுட்டு வேண்டானா 1.5 லாரி கல்றது மாதிரி. தம்பி உங்க நடிப்பு ஏற்கனவே ஒருத்தன் அரை வாங்கிட்டு உள்ள இருக்கானே ரமேஷ் காந்தோட மொத்தமாக இருக்கு. ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. கரெக்டா இருக்கணும். சாங் ஸ்டார்டிங். தம்பி அவங்க இந்த பிள்ளையை தொடாம பார்த்து நான் பத்திரமா கொண்டு போய் ஒப்படைக்கிறேன். தொட்டாயினா நான் சீண்டல் கொடுத்துறேன். எப்படி? நான் ஆடிச்சு உங்களுக்கு சாமி ஆடிடுவேன். அருள் வந்து ஓகே சூப்பர். சரியா சார்? செவ்வரளி தோட்டத்தின் அப்போ ஞாபகப்படுத்தணும். அன்னை மறந்து ஒரு நாள்ல இவ்வளவு செக்ஸுவல் செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு செதுக்கிட்ட பாடலையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அறவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடக்குதில்ல. எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறான்னு பாக்குறேன். ஒண்ணு போய் சாமி அதுப்பா சாமி ஜானி இருக்காரு அவர். செவ்வரளி காத்து செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு செதுக்கிட்ட பாடலையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும்
அவங்க வாடித்தான் நிக்கிறாங்க வணக்கண்ண. ஏன் போட்டு காந்துற இடையில சொன்னேன், இடையில ஜோலி வாங்க தெரிஞ்சாண்டா பண்ண மாட்டாங்க மாமா. மணி மாமா இந்த சிலையா அப்படியே நிக்கிறேன். நம்புற கடைசியில் அவன் குடும்பத்தில் ஏதோ நீ போகிறாங்க. கரெக்டா பாத்துங்க மாமா. மாமா பாத்துங்க மாமா. ஆமா அவங்க மேல எனக்கு கவலை இல்லை, உங்களை பார்த்தா கவலை இருக்கு. ஏன்னா நீங்க அப்படி ஒரு காரியம் பண்றேன். எனக்கு அக்கா வேணும். அக்காவை போய் நான் அப்படியெல்லாம் இது பண்ணேனா என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் உனக்காக அன்னைக்கு ஐசவே கொடுத்தேன். எந்தோட அக்கா எந்த அளவு தரவாங்க. செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு தெரிக்கிட்ட பாடலையா. என்ன கதவெல்லாம் திறக்கிறாங்க. அவன் தூண்டி போட்டிருக்காரு, மதவ கட்டையை பாக்குறாரு. வந்து ஒரு ஓடு கொண்டு போய் பாட்டு மறந்துருச்சு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போ அடங்கவில்லை. செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு சும்மா சும்மா யானது. அவன் கேரளா தகடு வச்சுட்டு இருக்காரு, அதை பூரா மந்திரம் செஞ்சு வெயிட் ஏத்துறாரு. அவரு ஒரு வாய்ப்பு கட்டு வராது. பொட்டியிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நடையிலே பசிக்குது மனதினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே. அவ்வளவுதான். இந்த முண்டை கடைசி வரைக்கும் சாணி உரம் பாடு மாதிரியா நிக்கிறேன். ஏய் இது திரும்பி சரியானது. செவ்வரளி எந்தோட சேலை சொன்னோட செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு கிடைக்கட்டும் பாடலம்மா இந்த மனசு. சூப்பர் சூப்பர், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். அதான் தம்பி அழகா பேசுறேன். குருநாதர் முதுகுல சாத்தி வச்சாங்க. இதுக்கு மேல நான் அடுத்த பிரிவில் நான் என்னது சம்பாதிக்கிறேன். போதும் போதுமையா போதுமையா. ஐயா ஐயா ஒலிம்பிக் போட்டியில அலுமினியம் வந்துட்டு வந்துட்டாரு. அந்த கோப்பையை வீட்டுல வச்சிருக்காரு. உள்ள சட்டி வரலையா உள்ளே? அடே வாங்கினேன் இந்த பொண்ணால பார்த்து பப்புளுக்கும் அது நீ சொல்லக்கூடாது. அது போட்டாலும் நீ படிச்சுக்கிறோம். அது என்ன வாக்கலாம் பப்புளுக்கு இடம் உண்டு. சவுண்டா பேசுறேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. பேசவே இல்லை. அவன் நாளில இருந்து ஆடு மேய்க்கத்தான் போடுவேன் என்பதை பபுல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற சின்ன கீரி அவர்களுக்கு கருணாசாமிக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இந்த அரசியல் பாருங்க. பேசுங்க. ஹலோ, எனக்கு முன்னாடி போட்டி
என்ன ஊரு? அறந்தாங்க அறந்தாங்கி கிராமம். முள்ளுவாங்கி அந்துவோங்க. முள்ளுவாங்கி கிராமம். ஏன்னா இது என்ன ஊரா? குட்லாடம்பட்டி. குட்லாடம்பட்டி கிராம தலைவர் நன்றி. நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆமா, கவட்ல பொண்ணு. மெதுவா பேசுங்க சாமி. இது வரைக்கும் 56 படத்துல நடிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு வருவேன்னா இந்த சின்ன பிள்ளைய பாடத்துல பொம்மை இருக்குல்ல, அது கேரக்டர் தான் பாடம் போட்டு சொல்லுங்க மாட்டியா. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. 56 படத்துல ஃபெயில் ஆகி இங்க வந்திருக்கேன். ஆமா, பாடத்திலையா? அதை கவனிக்கிறாங்க சிங்கம் படத்துல. நன்றி நன்றி நன்றி. நீங்க நன்றி. எனக்கு பொன்னாடை பத்திய குட்லாடம்பட்டி. குட்டலாளம்பட்டி அன்பு கிராமத்தார்களுக்கும் வெளியூர்ந்து வந்த உறவுகளுக்கும் எனக்கு நன்றி 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 நன்றி. அதான்டா. அழகுமலை 18ஆம் படி பெரிய கருப்பும், கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன கருப்பும், இங்க இருக்கக்கூடிய பொல்லாப்பய சாமி நாகம்மா